டென் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா வனிதாவை பத்தி தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடி வனிதாவை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம், போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் தான். ஏன் அப்படின்னா வனிதா என்ன பண்ணாலுமே அது விமர்சனமா தான் ஆகுதா, இல்லாட்டி அவங்க வேணும்னே இது விமர்சனமா ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்றாங்களா அப்படின்றது நமக்கே தெரியாது. நம்மளே குழம்பிடுவோம். ஏன் ஒரு பொண்ணை தொடர்ந்து இப்படி கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு எல்லா விமர்சனங்களுக்கும் ஆளாகிற ஒரு நடிகை அப்படின்னா அது நம்ம வனிதா தான். சோ அப்படி இருக்கிறப்போ இப்ப ரீசெண்டாவுமே அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்போ ரீசெண்டா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிருக்காங்க. அந்த படம் போன வீக் தான் வெளியாச்சு. அந்த படம் வெளியாகி ஒரு விமர்சனங்கள் வர அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட வசூலோ இல்ல அது எப்படி ஓடுது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதெல்லாம் தாண்டி அந்த படத்துல 1008 விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நெட்டிசன்களும் சரி, பாக்குற ஆடியன்ஸும் சரி. சோ அந்த படத்துல எல்லாமே டபுள் மீனிங்கா இருக்கு. இது வேற மாதிரியான ஒரு அர்த்தமுள்ள படமா இருக்கு. சோ இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படமே இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல 80ஸ்ல வரக்கூடிய ஒரு பாடலையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியும். சோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்ல வனிதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல நாங்க சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு பாடல் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த பாட்டு யூஸ் பண்றதுக்கான கரெக்டான ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தியும் இந்த பாடலை பத்தியும் நான் போயிட்டு இளையராஜா அவர்கள் கிட்ட சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட பர்மிஷனும் நான் வாங்கிட்டு வந்துதான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதோட ப்ரொடியூசர் ஜோவிகா. சோ ஜோவிகா மேல இளையராஜா ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இப்ப நோட்டீஸ் வந்திருக்கு கோர்ட்ல இருந்து. சோ அந்த நோட்டீஸ் சம்பந்தமான விஷயத்தை வச்சுதான் இப்ப வனிதா ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. பிரஸ் மீட்ல பேசும்போதே கண் கலங்கி பேசுறத பார்க்க முடிஞ்சது. அதுவும் ஒரு நாடகம், அதுவும் ஒரு நடிப்புன்னு ஒரு சில தரப்பினர் வனிதாவை இன்னும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பெண் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில தரப்பினர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பாடல் போட்டாலும் அதுக்கான கரெக்டான ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்றது இப்ப ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. சோ யாரும் எந்த ஒரு நட்பின் ரீதியாவும் சரி, எந்த ஒரு உறவின் அடிப்படையிலும் சரி எதையும் விட்டு தரப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இளையராஜா அவர்களும் இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம வாய் திறக்காம டைரக்டா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாடல் வந்தது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காரு. சோ அந்த கேஸ் இன்னைக்கு கோர்ட்ல வரப்போகுது. அதுக்கு வனிதா அவர்கள் போயிட்டு பதில் அளிக்கணும். அதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல வனிதா ரொம்பவே கண் கலங்கி ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு குறை அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட போய் கேட்போம். அந்த கடவுளே நம்மள குறை சொல்லி அனுப்பிட்டா அந்த கடவுளே நம்ம மேல கோச்சிக்கிட்டா நமக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும், எவ்வளவு அழுகையா வரும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். இளையராஜா அவர்கள் ரொம்பவே லெஜெண்ட் தான். அதை தாண்டி நாங்களும் அவங்களும் எவ்வளவு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்றது எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் அவங்க வீட்டுல எவ்வளவு அளவுக்கு வளர்ந்திருக்கேன், எவ்வளவு ஒரு இயல்பா பழகி இருக்கேன். அவங்க வீட்டு பூஜை அறையில போயிட்டு நான் பூஜை எல்லாம் பண்ணிருக்கேன், அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். அவங்க ஃபேமிலியோட ஒருத்தரா நான் வளர்ந்திருக்கேன் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உறவின் அடிப்படையில அவங்க வீட்டுக்கே நான் மருமகளா போக வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன லவ் பண்றியா இளையராஜாவை லவ் பண்றியான்னு. அப்ப நான் அடிச்சு சொன்னேன், அவரோட பாடல்களை தான் நான் லவ் பண்றேன், அவரை மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி இளையராஜா மேல அவ்வளோ ஒரு அளவுக்கு அதிகமான அன்பு நான் வச்சிருந்தேன். ஆனா நான் அவங்க வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியது அது நடக்கல. இதுக்கப்புறம் என் வாயை கிளறாதீங்க, இதுக்கு மேல நான் ஏதாவது பேசணும்னா அது நல்லா இருக்காது, பல உண்மைகள் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா வனிதா பேசியிருந்தாங்க. சோ இவ்வளவு அளவுக்கு நான் போய் அவர் காலில் விழுந்து சோனி கிட்ட போயிட்டு இதுக்கான பெர்மிஷனையும் நான் வாங்கிட்டேன், காப்பிரைட்ஸ் வாங்கிட்டேன், அவர்கிட்டயும் இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அப்பெல்லாம் சரி சரின்னு சொன்னவர் இப்ப எப்படி திடீர்னு நோட்டீஸ் அனுப்புவாரு அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க வனிதா. இதை அவங்களால பொறுத்துக்கவே முடியல. நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறோம், அது பொறுக்காம இப்படி எல்லாம் பண்ணலாமா, கடவுளே நம்மள இப்படி பண்ணா என்ன பண்றது, நாம எங்க போய் அழறது அப்படின்ற மாதிரி கேள்விகள் அவங்க கேட்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்
என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளையராஜா எவ்வளோ பெரிய ஆளு, அவர் வந்து 300 கோடி 200 கோடி பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க, அவங்க வந்து இந்த பாடல்களை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு ரைட்ஸ் கேட்கலாம், அவங்க மேல கேஸ் போடலாம், அவங்க கிட்ட 5 கோடி 10 கோடின்னு காசு கேட்கலாம். ஆனா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு அதோட சொந்த உழைப்புல இயக்கி தயாரிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? இது ஒரு பாடல் தானே, இதை விட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? எல்லாருமே சினிமா குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. இப்படி ஒரு பெருந்தன்மையான மனசு ஏன் இளையராஜாக்கு இல்ல? எல்லா விஷயத்துக்கும் அவர் எப்படி இப்படி ரைட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப பயங்கர ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி எந்த அர்த்தத்துல வனிதா வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, நான் வந்து இளையராஜா குடும்பத்துல மருமகளா போக வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து அது என்ன, யாருக்கு அவங்க வந்து ஜோடியா ஆயிருக்க வேண்டியது, எப்படி அது மிஸ் ஆச்சு அப்படிங்கறது தான் நம்ம நெட்டிசன்கள் எல்லாமே தேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதை கேட்ட கார்த்திக் ராஜா ரொம்பவே பயந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா அவருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் கல்யாணம் இல்லாம அது வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப 3வது கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. சோ இவங்க 2 பேர் இருக்கும்போது வனிதாவுக்குன்னு யார் இருந்திருப்பாங்க? அப்ப யாரை வச்சு வனிதாவுக்கு பேசியிருப்பாங்க, யாருக்கு ஜோடியா வனிதா போயிருப்பாங்கன்ற ஒரு கேள்விதான் இப்ப பெருசா எழுந்துகிட்டு இருக்கு. சோ எப்படி வந்து வனிதா இளையராஜா வீட்டுக்கு மருமகளா போயிருப்பாங்க, யாருக்கு போயிருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப எல்லாருமே வந்து தோண்டி கிளறிட்டு இருக்காங்க. மேபி அதுக்கான ஒரு பதிலும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா க்ளோஸா இருந்திருக்காங்க. வனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டு பூஜை அறையில போய் நான் பூஜை பண்ணிருக்கேன், அவ்வளவு வேலைகள் நான் பார்த்திருக்கேன், அவங்க வீட்டிலேயே நான் வளர்ந்திருக்கேன், பவதாரணியும் நானும் ஒரு உடன்பிறவா சகோதரிகள் மாதிரி நாங்க இருந்திருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எப்படி போய் முடிய போகுது? இந்த படம் வந்து இன்னும் பெரிய அளவுல கூட போகல, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தா எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வனிதா வந்து கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோவிகா பயங்கர டென்ஷனா இருக்காங்க, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், இது எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வயசுக்கு மீறின ஒரு வேலையை வந்து அவங்க கையில எடுத்து பெரிய ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்து மூலமா அடுத்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட பெரிய ஒரு பயத்தோட தான் வனிதா விஜயகுமாரும் ஜோவிகாவும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இளையராஜா அவர்கள் இன்னும் என்னென்ன பிரச்சனை வந்து கொடுக்க போறாங்க. சோ வனிதா விஜயகுமார் வந்து இளையராஜா வீட்டுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இப்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது கூட தெரியாது. பட் ஓப்பனா இவ்வளவு விஷயம் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு மீடியால சொல்றாங்க அப்படின்னா அதுல உண்மை இல்லாமலையா இருக்கும் அப்படின்னுமே இன்னும் ஒரு சிலர் வந்து அதை கிளறிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கேஸ் எப்படி முடிய போகுது, அதுக்கான வனிதாவோட பதில் தரப்பு என்ன சொல்ல போகுது. சோ இளையராஜா இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு, இளையராஜா வீட்டுல வனிதா மருமகளா போயிருக்க வேண்டியது அது யாருக்கு, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு இன்னொரு வீடியோல வந்து கண்டிப்பா பதில் தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அதை பத்தி பேசுறேன். சோ இளையராஜா வந்து இப்படி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகைகளை பத்தின டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.